மீனராசின்னு சொன்னாலே எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என்னங்க மன உளைச்சல்? 12 ராசிக்கும் மன உளைச்சல்கள் இருக்குங்க. இந்த மீனராசியோட ஒரு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எப்படியாவது இங்கேருந்து ஓடி போயிடணும்டா, இங்க இருந்துட்டே இருந்தோம் நம்ம அப்படியே மூழ்கி போயிடுவோம், இதுலயே கலந்து அப்படியே நாசமா தான் போயிடுவோம், அப்படியே பாதிச்சு தான் போயிடுவோம். ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ற ராசி மீனராசி. காயங்கள் தான் இவங்களுக்கு மெயினான ஒரு மன உளைச்சல். ரொம்ப நாலேஜான பர்சனு, ரொம்ப அறிவான பர்சனு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கக்கூடியவங்க, தனித்திறமை இருக்கக்கூடியவங்க. ஆனா இவங்க செய்யறது எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க, பின்னாடி போய் இவங்க கேரக்டர்ல இருந்து இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வரைக்கும் கேவலமா பேசக்கூடியவங்க தான் சுத்தி இருப்பாங்க. அது தெரிஞ்சும் இந்த மீன ராசிக்காரங்க கொஞ்சம் மண்டுத்தனமா அவங்க கூட தான் பழகுவாங்க. அவங்க தான் வேணும். ஏங்க எல்லாருக்கும் இது இருக்குங்க. ஆனா எல்லாரும் எப்படி பேசுவாங்க? நீ இது செஞ்சுட்ட, தப்பு பண்ணிட்ட, ஏமாத்தி கட்டிக்கிட்ட, சண்டையாவது போடுவாங்க. இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு கூட ஆப்போசிட் வாய்ஸ் இருக்காது. நீ பாட்டி பேசிட்டு என்ன எங்களுக்கு இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. நிறைய மீனராசி வீட்டுல சமைச்சு போடுறதுக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. நிறைய ஆண்கள் சம்பாரிச்சு போட மட்டும் வச்சிருப்பாங்க. எடுபடி வேலையா கூட வச்சிருப்பாங்க. வெளி உலகத்துல அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. இவ்வளோ நாலேஜபிள் பர்சன். வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போது வேலைக்கார மாதிரி தான் நடத்துவாங்க. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை சரியா கவனிக்க தெரியாதவங்க. சிலர் எக்ஸசைஸ் டயட்டு அப்படி இருக்குன்னாக்கா அதோட ப்ரொசீஜர் என்னன்னு எடுத்து செய்வாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னா ஓவர் டயட்டுன்னு அதனாலே நோயை வர வச்சுக்கிறது. கொஞ்சம் பொறாமத்தனம் இருக்கும். சிலருக்கு ஒரு இடத்துல சபையில எப்படி நடந்துக்கணும் அந்த குழந்தைத்தனத்தை காட்டிடுறதுனால நிறைய இடங்கள்ல இவங்களை ஒதுக்கப்பட்டது தான் அதிகமா. நிறைய பதவிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மீனராசி தான். ஆனா அவங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா எவனையும் நம்பாதடா, வாழ்க்கையில யாருமே கிடையாதுடா, செத்து போயிட்டா ஒண்ணுமே கிடையாது, அந்த வார்த்தையை சொல்றது மீனராசி. கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. இது வரைக்கும் நிறைய தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, எல்லாரிடத்துலயும் மனிதனாக பிறந்த எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது மன உளைச்சல். எந்த மாதிரியான மன உளைச்சல் பொதுவான குணமா இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சில கேரக்டர், சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி எதன் ரீதியாக தொந்தரவுகள் மன உளைச்சல் ஏற்படும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். மீனராசின்னு சொன்னாலே எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என்னங்க மன உளைச்சல்? 12 ராசிக்கும் மன உளைச்சல்கள் இருக்குங்க. இந்த மீனராசியோட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எப்படியாவது இங்கேருந்து ஓடி போயிடணும்டா, இங்க இருந்துட்டே இருந்தோம் நம்ம அப்படியே மூழ்கி போயிடுவோம், இதுலயே கலந்து அப்படியே நாசமா தான் போயிடுவோம், அப்படியே பாதிச்சு தான் போயிடுவோம். ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ற ராசி மீனராசி. ஆமா, இந்த எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க. சரி, இந்த மீனராசி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா காயங்கள் தான் இவங்களுக்கு மெயினான ஒரு மன உளைச்சல். ரொம்ப நாலேஜான பர்சனு, ரொம்ப அறிவான பர்சனு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கக்கூடியவங்க, தனித்திறமை இருக்கக்கூடியவங்க. ஆனா இவங்க செய்யறது எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க, பின்னாடி போய் இவங்க கேரக்டர்ல இருந்து இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வரைக்கும் கேவலமா பேசக்கூடியவங்க தான் சுத்தி இருப்பாங்க. அது தெரிஞ்சும் இந்த மீன ராசிக்காரங்க கொஞ்சம் மண்டுத்தனமா அவங்க கூட தான் பழகுவாங்க. அவங்க தான் வேணும். ஏதாவது ஒரு ரிலேஷனை பிடிச்சிக்கிட்டு, சொந்தமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க தான் எனக்கு எல்லாம், அவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி வைப்பாங்க. தெரிஞ்சாலும் சரி பரவாயில்ல, இவங்க தானே, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு போகக்கூடிய பைத்தியக்காரத்தனம் அதிகமா இருக்கக்கூடிய. இது பைத்தியக்காரத்தனன்றது நம்மளோட ஆதங்கம். ஆனா அந்த மாதிரியான ஒரு வெகுலியான ஒரு விஷயத்தினால மாட்டிக்கிட்டு மனசுமையில இருக்கக்கூடியவங்க மீனராசி. காதல்லையும் காயம், இல்லற வாழ்க்கையிலையும் காயம். இதுல பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும்போது இவங்க எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இவங்களை கட்டிக்கிட்ட நீ சூப்பரா இருப்ப, இந்த பொண்ணை கட்டிக்கிட்ட வாழ்க்கையே மாறிடும், இந்த பையனை கட்டிக்கோ, சொத்து சொகெல்லாம் இருக்கு, ஏதாவது ஒரு கற்பனையை காட்டி தான் இவங்களுக்கு திருமணமே பண்ணுவாங்க. அந்த வாழ்க்கையில ஏமாற்றத்தை சந்திச்சதுக்கு அப்புறமா உட்கார்ந்தவங்க தான் மீனராசி. எழுந்திருக்கவே இல்லை. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களையும் சொல்றேன், இல்லறத்தனமா கல்யாணம் பண்ணி வீட்டுல ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் சொல்றேன். அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட டெஃபினட்டா ஒரு ஏமாற்றத்தை தான் சந்திச்சோம். ஏங்க எல்லாருக்கும் இது இருக்குங்க.
ஆனா எல்லாரும் வந்து எப்படி பேசுவாங்க, நீ இது செஞ்சுட்ட, தப்பு பண்ணிட்ட, ஏமாத்தி கட்டிக்கிட்ட, சண்டையாவது போடுவாங்க. இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு கூட ஆப்போசிட் வாய்ஸ் இருக்காது. நீ பாட்டி பேசிட்டு என்ன எங்களுக்கு இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. நிறைய மீனராசி வீட்டுல வந்து சமைச்சு போடுறதுக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. நிறைய ஆண்கள் சம்பாரிச்சு போட மட்டும் வச்சிருப்பாங்க. எடுபடி வேலையா கூட வச்சுப்பாங்க. வெளி உலகத்துல அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. இவ்வளோ நாலேஜபிள் பர்சனுங்க. வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போது வேலைக்கார மாதிரி தான் நடத்துவாங்க. உடம்பு அளவுலையும் சரி, மனதளவுலையும் அதிக சுமைகளை வந்து சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தான் அடிப்பாங்க. அதுதான் பெஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். தனிமையை அதிகமா விரும்பக்கூடியவர்கள் மீனராசி. இவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஓஞ்சி தனித்து இருப்பாங்க. திடீர்னு ஒரு சொந்த பந்தம் வந்து உட்காந்து எப்போ எது கிளம்புவாங்கன்னு தெரியலையே. அதனோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. இது வீட்டுக்கு எதுக்கு நம்ம போகணும். இவங்களோட கேரக்டர் வைஸ் ஒரு சபையில பேசிடுறது, அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதாவது மற்ற ராசிகள் வந்து ஒரு விஷயம் மனசுமை வந்துச்சுன்னா ஒரு 2 நாள் புலம்புவாங்க. கும்பராசில ஒரு 3 வருஷம் ரூம்குள்ள இருக்கும்னு வச்சுக்கோங்க, வெளியில காட்டிக்காது. ஆனா அந்த மீனராசி சொல்லி சொல்லி புலம்பி வாயே வலிச்சா கூட நிறுத்தாது. எல்லாரும் வேணும் ஆனா வேணாம், என்னை காயப்படுத்திட்டாங்க, வேணான்னு தூக்கி போட்டுடணும். அவங்களையே போய் நோண்டி வெகுளித்தனமா போய் பேசுறது இந்த மீனராசி. நம்பிக்கை இழப்பு, நிறைய துரோகங்களை சந்திச்சுட்டு ஏமாற்றங்களை சந்திச்சதுனால நிறைய நம்பிக்கை இழப்பு, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாத தனம். இவங்களுக்கு உண்மையா உதவி செய்யணும் வர நபர்களை கூட ஹர்ட் பண்றது. நிறைய ஆசிரமத்துல வளரப்பட்டவங்க மீனராசி. நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய இடத்துல வாழ்றவங்க. இப்போ ஒரு அப்பா அம்மா பையன் தான் இருக்காங்க மீனராசி அப்படின்னா இவங்க போய் எங்க வாழ்வாங்கன்னா சித்தப்பா வீட்லயோ பெரியப்பா வீட்லயோ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல தான் வாழ்வாங்க. நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை சரியா கவனிக்க தெரியாதவங்க. சிலர் வந்து எக்ஸசைஸ் டயட்டு அப்படி இருக்குன்னாக்கா அதோட ப்ரொசீஜர் என்னன்னு எடுத்து செய்வாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னா ஓவர் டயட்டுன்னு இருந்து அதனாலே நோயை வர வச்சுக்கிறது. கொஞ்சம் பொறாமத்தனம் இருக்கும். சிலருக்கு ஒரு இடத்துல சபையில எப்படி நடந்துக்கணும் அந்த குழந்தைத்தனத்தை காட்டிடுறதுனால நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது தான் அதிகமா. நிறைய பதவிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மீனராசி தான். ஆனா அவங்க பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எவனையும் நம்பாதடா, வாழ்க்கையில யாருமே கிடையாதுடா, செத்து போயிட்டா ஒண்ணுமே கிடையாது, அந்த வார்த்தையை சொல்றது மீனராசி. அதாவது இவங்க குடும்பத்துக்குள்ள உறவுகளையே நிறைய பகைச்சிக்கிட்டவங்க மீனராசி. இந்த குழந்தைத்தனத்தினால புத்தி கூர்மைலாம் சூப்பரா இருக்கும், என்ன செய்யறோன்ற தப்பெல்லாம் தெளிவா தெரியும். ஆனாலும் சில நேரங்கள்ல இந்த கிரகம் எப்படி ஆக்டிவேட் பண்ணோம்னா அந்த இடத்துல இவங்களோட என்ன சொல்லுவாங்க சுட்டித்தனத்தையோ ஏதாவது ஒரு விஷயத்தையோ ஏதோ இடத்துல கோபத்தை எடுத்துட்டு வந்து இங்க மூஞ்ச காட்டுறதுலையோ இதனால நிறைய இடத்துல மீனராசி பசங்களோடய சண்டை போடுவாங்க, அதிகப்படியா சண்டை போடுவாங்க. பசங்களும் சண்டை போடுவோங்க வச்சுக்கோங்க. ஆனா இவங்க உரிமை எடுத்து திட்டுறது, ஒரு குழந்தைய இப்படி திட்டுவாங்களா ஒரு அம்மா அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி திட்டும். அவ்வளோ வஞ்சனைகளை பார்த்து உடம்பும் போயிடுச்சு, மனசும் போயிடுச்சு, கூட இருக்கிறது ஆதாரம் இதுதான், இதுவும் இப்படி போயிட்டு இருக்கு. என்னத்த பசங்க செய்யற தப்புகளை கண்ணுக்கு நேரம் கண்டிக்க தெரியாதவர்கள் மீனராசி. கண்டிச்சா எங்க நம்ம பேச்ச கேட்காம போயிடுமோ அந்த ஒரு பயத்தினாலேயே விட்டவங்க. அதனால மன உளைச்சல் ஏதாவது ஒரு நீங்க மீனராசி மீன லக்னம் இருக்காங்க, கூப்பிட்டு வச்சு பேசுங்க. தினைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அழுது காட்டுவாங்க. கடகம் ஓவரா அழுவும், விருச்சகம் கண்ணீர் ஒரு துளி தான் விழும், அதுக்கே பெரிய பிரச்சனை வரும். இந்த மீனம் இருக்கு பாருங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி அழுவும். இந்த மன உளைச்சலை எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையிலையும் ஏமாற்றம், பிள்ளைகளோட வளர்ப்புலையும் இதாங்க ஆதாரம். நான் இதான் நம்பிதான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த 10வது நாளோ 10வது மாதம் அது இருக்காம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. யதார்த்தமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறது. இப்போ உள்ள சூழலுக்கு எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி குணத்துல இருக்காங்களா, நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போறது சிறப்பா இருக்கும். இவங்களே நிறைய கவுன்சிலிங்லயும் இருப்பாங்க, சைக்காட்ரிஸ்ட்லயும் இருப்பாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே. இவங்களே அடுத்து மாத்திரையும் எடுத்து போட்டுப்பாங்க, இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கு இது இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், மனுஷங்க எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறத தூக்கி போட்டுட்டாலே உங்க மன உளைச்சல் கிளியர் ஆயிடும். ஸோ நீங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லை, தீப வழிபாடு தான்.
அதுவும் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள், பட்னத்தாரு, ராகவேந்திரா, இந்த மாதிரி போகர், இந்த மாதிரி ஜீவ சமாதி இடங்கள்ல போய் ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக உட்காந்துட்டு வர்றது நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள்ல தெளிவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி வாழணும், ஒருத்தர் கை பிடிச்சி உங்களை கூட்டு போனால் போதும்ல, அந்த வாழ்க்கையை அமையலாம். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சார்ந்த எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை அணுகலாம். நன்றி.